இன்றைய தியானம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். மத்தேயு 7:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தையும் அப்படி சொல்வாங்க. கோல்டன் வேர்ட்ஸ். அவர் பிரசங்கிக்கும் பொழுது இடுக்கமான வாசல் அதை குறித்து சொல்றார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கணும்னு சொல்றார். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவாக இருக்கும், வழி விசாலமுமாய் இருக்கும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கம், அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர்னு சொல்கிறார். உண்மையாகவே பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆலயத்துக்கு வருகிற மக்களை நம்ம எவ்வளோ வருந்தி கூப்பிட்டாலும் அவங்களால உள்ளே வர முடியல. அந்த இடுக்கமான வாசல். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டா நம்ம வாழ்க்கை மாறணும். நம்ம பொய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இன்னும் நம்ம திருடக்கூடாது, இன்னும் பாவம் செய்யக்கூடாது, இன்னும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாதுன்னு சொல்லி அநேகர் சர்ச்சுக்குள்ளே வரத்துக்கு பயப்படுறாங்க, ஞானசானம் எடுக்க பயப்படுறாங்க, பரலோகம் போகிறதுக்கும் அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இடுக்கமான வாசல் வழியாக தான் தினந்தோறும் நம்ம பிரவேசிக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு நேராக கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வழி இடுக்கம்தான், வழி நெருக்கம்தான். அதுக்குள்ளே நுழையணுன்னா நம்ம மனம் திரும்பி இருக்கணும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுறார். மத்தேயு 3:8 பாருங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போ இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கணும்னா நாம் மனம் திரும்பணும். மனம் டோட்டலாக ரைட் அபவுட் டர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாவத்துக்கு முழுவதுமாக நம்ம திரும்பிடணும். அந்த பக்கமே கால் வச்சு படுக்காத படிக்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பெரியவங்க சொல்லும்போது நமக்கு நீங்கள்லாம் அந்த வழியாக கடந்து வந்துட்டு இந்த வயசில் தானே அதை பிரசங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனையோ சிறு குழந்தைகள், வாலிப குழந்தைகள், டீனேஜ்லேயே குழந்தையிலேயே அவங்க எல்லாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழறதை பார்க்கும்போது நம்மெல்லாம் காலம் சென்று தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவளாக மாறணுமேன்னு நமக்கு வேதனையாக இருக்குல்ல பிரியமானே. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்குது. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பிரசங்கிச்சார். அது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து இத்தனை வருஷம் ஆன பிறகும் நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டுறாங்க பிரியமானே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கசப்பாக இருக்குது பிரியமானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பாருங்க, அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. எங்கன்னா மருவ மலையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட மோசேயும் எலியாவும் நின்று பேசிட்டு இருக்கிறத அதை தரிசனமாக பார்க்குறாங்க. அந்த காட்சியை பேதுரு கண்ட உடனே அவங்க 2 பேரும் அது பிறகு பேசிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு பேதுருக்கு மனமில்லை. அவர் சொல்கிறாரு, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான் என்று பார்க்குறோம். ஆமென கண்மாந்தவர்களே, பேதுருக்கு அந்த சீனை பார்த்த உடனே நம்ம இங்கே இருந்துடலான்னு ஆசையாக இருந்துச்சு. இது மாத்திரமல்ல, அவங்க அப்படி பேசி கொண்டிருக்கையில் ஒரு மேகம் வந்து அவங்க மேலே நிழலிட்டு தான் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, அந்த ஒரு காட்சியை படிக்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கே. உண்மையிலே ஜீவனுக்கு போகிற வாசல் அது எவ்வளோ இடுக்கம், எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம அந்த பரம கானானுக்குள்ளே நுழையும் போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஆனால் நம்ம நுழையணும்னா இடுக்கமான வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல், அதை தான் தெரிந்து கொள்ளணும்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9 இயேசு சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் மத்தேயு 7:13 படியாக இடுக்கமான வாசல் வழியாய், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய், இயேசு என்கிற வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க உதவி செய்யும். அதற்கு தேவையான மனந்திரும்புதலை கட்டளையிடும். அவர்கள் வாழ்விலே மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.